ஹாய், குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ப்ரௌனி தான் பண்ண போறேன். இந்த ரெசிபியில நம்ம ஒரே சாஸ்பேன்லேயே ப்ரௌனி பேட்டர் ரெடி பண்ணிடலாம். பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அது சூடாக இருக்கும்போதே சுகர், கொக்கோ பவுடர், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சுகர் மெல்ட் ஆகாத மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்ணிட்டு லைட்டாக வார்மாக இருந்தால் கூட போதும். இப்போ நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாம். எக் ஆட் பண்ணதும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் எல்லாமே அதில் டிசால்வ் ஆகிடும். இப்போ நான் ஆர்கானிக் ப்ளீச் பண்ணாத ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஆட் பண்ணுறேன். ஃப்ளார் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எந்த லம்ஸும் இல்லாமல். இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமாக டார்க் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 325 டிகிரியில் ஒரு 20 to 25 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணி விடுங்க. ஃபட்ஜி ப்ரௌனி வேணும்னா நம்ம டூத்பிக் விட்டு பார்க்கும்போது அதில் க்ளீனாக இருக்கக்கூடாது, லைட்டாக மாய்ஸ்ட் இருக்கணும். கேக்கியாக வேணும்னா நம்ம டூத்பிக் க்ளீனாக வரணும். எனக்கு எப்போதுமே ஃபட்ஜியாக இருந்தால் தான் பிடிக்கும். எவ்வளோ சூப்பராக ப்ரௌனி வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பபாய்.